10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 2ல நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் அதில் நம்ம ஏபி ஜிபியோட ஃபார்முலாஸ் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் ஏபியோட டேர்ம்ஸ் எப்படி இருக்கும்னா ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் 2டி கமா ஏ ப்ளஸ் 3டி கமா அப் டு போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா அது ஏபி நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஜிபியோட ஃபார்மெட் எப்படி இருக்குன்னா ஏ கமா ஏஆர் ஸ்கொயர் கமா ஏஆர் கியூப் கமா அப் டு போயிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டி அப்படின்னு சொல்கிறது டிஃப்ரென்ஸ், அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து இதில் ஆர்னு வந்திருக்கு இல்லையா, இது வந்து காமன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஏபியில் டேம் 2லேருந்து டேம் 1 மைனஸ் பண்ணணும். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. இதே இது வந்து நம்ம ஜிபியில் ரேஷியோ கண்டுபிடிக்கும், காமன் ரேஷியோ இந்த ஆர் கண்டுபிடிக்கணும்னா டேம் 2 பை டேம் 1 டிவைட் பண்ணணும். சரியா, ஆர் இஸ் ஈக்குவல் டு T2 by T1 அப்படின்னு கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னா என்ன எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு ஏபியில் ஒரு சம்ஸ் வரும். அப்போ n இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. இதுதான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இதில் வந்து ஏபியில் மட்டும்தான் இந்த ஃபார்முலா வரும், ஜிபியில் கிடையாது. இதே வந்து டு ஃபைண்ட் nth டேர்ம் வேறு, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வேறு. நம்பர் அப்படின்னா என்னன்னு போட்டுருங்க, n இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. இது வந்து nth டேர்ம் அப்படின்னு வந்தாங்கன்னா tn போடணும். tn இஸ் ஈக்குவல் டு ஏபியில் a plus n minus 1 into d இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதே ஜிபியில் nth டேர்ம்னா tn is equal to a into r power n minus 1. சரியா, இது வந்து to find nth term. அடுத்து பார்த்தீங்கன்னா sum of n term. ஏபியில் என்ன ஃபார்முலானா summation of n is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. இது வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா. இதே வந்து ஏபியில் நமக்கு லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்னா சம்மேஷன் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு n பை 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல். இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து நம்ம ஏபியில் வரும் சம் ஆஃப் n டேர்ம்ஸ்க்கு. நான் சம்மேஷன் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. இது பார்த்தீங்கன்னா ஆர் வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா, சப்போஸ் ஆர் வந்து 1 இருந்ததுன்னா summation of n is equal to NA அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். sum of infinitive terms வந்து ஏபியில் வராது, ஜிபியில் மட்டும் என்னென்னா இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ்க்கு ஃபார்முலா என்னென்னா s of infinitive is equal to a by 1 minus r. இதுதான் இன்ஃபினிட்டி டேர்ம், இதான் ஏபி ஜிபிக்குள்ளே நமக்கு ஃபார்முலா. நமக்கு வந்து இந்த கணக்கில் வந்து 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுத்து செய்கிற மாதிரி நமக்கு கணக்கு வரும். அப்படி ஏபியில் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எப்படி எடுக்கணும்னா ஏ எடுத்துக்கணும். ஃபஸ்ட் இந்த சைடு ஏ காமனாக ஃபஸ்ட்டு நம்ம ஏங்கிறதான முதல் உறுப்பு ஏ, இந்த சைடு ஏ ப்ளஸ் டி எடுங்க, இந்த சைடு ஏ மைனஸ் டி எடுங்க. 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னால் இந்த மாதிரி எடுக்கணும் ஏபியில். உங்களுக்கு ஜிபியில் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுங்க அப்படின்னா ஏ எடுத்துக்கணும். இங்கிட்டு ஏ இன்ட்டு ஆர், இந்த சைடு வரப்போ என்ன வரும், ஆர் வந்து கீழே வரும் ஏ பை ஆர். இந்த மாதிரி 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுத்துக்கணும்.